என்ன சங்கீதா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வேற என்ன சிவா, பனிஷ்மெண்ட் போதும். நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருந்தீங்களா? நாங்களும் இருக்கோம். ஆமாப்பா, நாங்களும் இங்க இருக்கோம். ஐய, கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டீங்க போலப்பா. நீங்க பார்த்ததெல்லாம் போதும்னா நீங்க எங்க இங்க? இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு அங்க போனாங்க. சரி, நீங்க காணுமே, நீங்க வந்தா நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க. என்னடா தங்கச்சி, அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க? போங்கடா, நீங்க வேற. அவங்க நிக்கிறாங்க, எனக்கு செம்ம கால் வலிக்குதுண்ணா. இவங்க எல்லாம் பிரின்சிபலுக்கு பயந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க, நீங்க வேற. அப்படியெல்லாம் இல்லடி. அப்போ உட்காரு பாப்போ. சரி, எப்படியும் இப்ப சாப்பிட போயிருவோம், அதனால தான் நின்னுட்டு இருக்கோம். சரி சரி, போதும் போதும், சண்டைப்படாதீங்க. அம்மா, எதுக்கு பனிஷ்மெண்ட்? அதுக்கு நாங்க காலேஜ் நேத்து வந்துட்டு போயிட்டோம்ல, அது பார்த்துட்டாரு போல பிரின்சிபல், அதனால தான் பனிஷ்மெண்ட். அம்மா, உங்க கூட ஆதி வந்தானே, ஆதி நிக்கல? நீங்க வேற, அந்த பிரின்சிபல் ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு காலையில. ஏன், என்னாச்சமோ? அவரு ஆதி அண்ணாவை பார்த்துட்டு சூரிய அண்ணா சூரிய அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. காலையில டென்ஷன் ஏத்திட்டு இருந்தாரு எங்களை. பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. கிரவுண்டுக்கு வெளியில நிக்க சொன்னா கூட பரவாயில்ல, அழகா நின்னுட்டு இருந்திருக்கலாம். ராக்கெட் நிக்கிறது பனிஷ்மெண்ட் சங்கீதா, அதுலயும் உங்களுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? அப்புறம் என்ன, நான் பனிஷ்மெண்ட் கிரவுண்ட் கிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் ஜாலியா நின்னுட்டு இருந்திருக்கலாம். இங்க உட்காந்துட்டப்பா முடியலண்ணா. புக் எடுத்து படிக்கலாம்ல? புக்குக்கும் நமக்கெல்லாம் 10 மீட்டர் தள்ளினா. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஏதோ உட்காந்துட்டு இருக்காங்க போல கீதா. ஆமாண்ணா, அவங்களும் இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் போகலன்னு கேட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்கண்ணா. சரி, நீங்க பாத்துட்டு வாங்கடாமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுலாம். சரிண்ணா, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சரி சிவா, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். என்ன ஆதினா, நீங்க இந்த பக்கம்? வேற எதுக்கு உங்களை பார்க்கதா? எப்படியோ நாங்களாம் மாட்டிட்டோம், நீங்க தப்பிச்சிட்டீங்க. எப்படி நம்ம தப்பிச்ச ட்ரிக்கு? ட்ரிக்குள்ள ஒண்ணும் இல்ல, நான் சூரியனான்னு சொல்லி தப்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அது அப்படியே வெளியில எல்லாம் சொல்லிடக்கூடாதுமா. எந்த வேலை செய்யறதுனாலும் ஒழுங்கா செய்யணும். இப்படி மாற்ற மாதிரியே செய்யறது? அண்ணா, உங்களுக்கு என்னன்னா, நீங்க அழகா தப்பிச்சிட்டீங்கண்ணா. அண்ணனோட திறமைடாது. நான் திறமை இன்னொரு வாட்டி சொல்லாதீங்கண்ணா. அது சூரியனால தப்பிச்சீங்க. என்னவா இருந்தாலும் தப்பிச்சல. தப்பிச்சீங்க. என்னடாமா நீ உட்கார்ந்துட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ல? அடுத்து நீங்களும் கேட்டீங்களாண்ணா? ஏன்டா, என்னாச்சு? உங்களும் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தானே இருந்தாங்க, இப்பதான் எந்திரிச்சாங்க. சரி, லஞ்ச் சாப்பிட போறோமேன்னு எந்திரிச்சு நின்னாங்கண்ணா. ஓ, அப்படியாடா, சரிடா. சரி, அப்புறம் என்ன, சாப்பிடலாம்ல? இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாதுண்ணா. மேம் கிட்ட கேட்டு கிரவுண்ட்ல போய் உட்காந்தானே சாப்பிடணும். சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் உட்காந்து சாப்பிட போறோம், நீங்களும் வாங்க. கண்டிப்பா வந்துருவானா? ஆனா கௌசல்யா இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, இல்ல கிரவுண்டுக்கு போயிட்டாங்களாண்ணா? இல்லடா, அவங்களும் இங்கதான்டா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெல்லே அடிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. அது என்ன, பெல்லு பொறுமையா அடிச்சுட்டு போறாங்க, நீங்க வாங்கடா. சரிண்ணா, அதானே நாங்களும் பண்ணலாம்னு இருக்கோம். பசிக்குதுண்ணா. வாங்கடா போலாம். என்னடி, குரூப்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஏவாவா ஆளை பார்க்க போயிட்டாடி. அவளுக்கு இதே தான் வேலையாடி. 3 நாளா பார்க்கவே இல்லையா, அதனால நீ போய் பார்த்துட்டு வரேன். இப்பதான் போனா. நீ ஏதோ 3 நாள் பார்க்கலன்னு சொன்னதால அவளை விட்டேன். இல்லன்னா என்னடி பண்ணிருப்ப? ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதுல நிக்கிறவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா? அதனால விட்டுட்டு போயிட்டே இருப்பேடி. பகிதா வாய்க்கிலே வாய் மட்டும் பேசின பத்தியா? அதெல்லாம் பேசணும்டி. இங்க ஒருத்தி இப்பதான் வாளை பார்த்து முடிச்சிட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு முடிஞ்சிச்சுடி. அதானே நாங்க உட்கார்ந்தே பார்த்தோமே. எங்கடி அண்ணாலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, காணோம். அவங்க இப்பதாண்டி கிரவுண்டுக்கு போனாங்க. சரி, நீங்களும் வாங்கன்னு சொல்லி போனாங்க. இதெல்லாம் பாவனா ஆதிரா தாண்டி. ஏண்டி அம்மா, அங்கிட்ட இங்கிட்ட கலையில நடந்துகிட்டு இருந்தியே, பிரின்சிபல் சொன்னாருன்ட்டு. அவருக்கு ஒரு வேலையே இருக்காதுடி, பேசினதையே பேசிட்டு இருப்பாரு. மட்டும் பிரின்சிபல் உன் பின்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், எதுவும் சொல்லலன்னு ஓடிடுவேன். பாத்தியா ஆதிரா, சைக்கிள் கேப்ல எங்களெல்லாம் விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். நீங்களும் ஓடி வந்துருங்கடி. நல்ல ஐடியா தாண்டி ஆதிரா. என்னடி பண்றது, அந்த பிரின்சிபல் இங்க நின்னுட்டு இருந்தா பிரின்சிபல் பேசுறதையே பேசி நம்ம கழுத்தா இருப்பாருடி. அது என்னமோ ஒரு விதத்துல கரெக்ட் தாண்டி ஆதிரா. இந்த கௌசல்யா பாருடி, மாப்பிள்ளையோட பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாடி. ஆமா கௌசல்யா, மாப்பிள்ளையோட பேர் என்ன? ஆமாடி, ரொம்ப ஆர்வமா இருக்கா, சொல்லு. ஆர்வத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எனக்கு சுத்தமா தெரியாது. ஏண்டி அறிவு கெட்டவளே, மாப்பிள்ளையோட போட்டோ தான் பார்க்கல, என்ன பெருமாடி தெரியாது? இல்ல, அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஞாபகமே இல்ல. அது சரி, அப்புறமா கேட்டுக்கலாம், நானும் விட்டுட்டேன்டி. நீ எல்லாம் உருப்பட மாட்டேடி கௌசல்யா. எனக்கு என்னமே பொய் சொல்றலாம்னு தோணுதுடி. ஏண்டி எப்படி தோணுது? பேர் கூட தெரியாம எப்படி இருக்கும்? பேரு தெரியாதுன்னு சொல்லல, அன்னைக்கு சொன்னாங்க, நான் பட் மறந்துட்டேன். இப்ப ஞாபகம் இல்லடி. இப்ப சரி, ஈவினிங் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேர் கேட்டு சொல்றேன். எங்க கிட்ட கேட்டு பாக்குறேன்டி. பாக்குறேன்ல, கண்டிப்பா பேர் சொல்லணும். பேரேடி சொல்றேன்டி. இப்ப நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்கத பிரின்சிபல் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், வாங்க போலாம். ஆமாடி, வாங்கடி போலாம். ஆமா, நீங்களே எப்படி டிஃபன் எடுத்துட்டு வருவீங்க? போய் எடுத்துட்டு வரீங்களா, இல்ல அங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா? சீச்சி, நாங்க போய் டிஃபன் எடுத்துட்டு வந்து இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட போறோம். அப்ப சரி, போய் எடுத்துட்டு வாங்க. சரிடி, போயிட்டு வரோம்டி. போயிட்டு டக்குன்னு வாங்க. போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துருவோம். மறக்காம இந்த தாராவை கூப்பிட்டு வந்துடுறீ. கூப்பிட்டு வரோம்டி. அப்புறம் என்னங்க, காலேஜ்குள்ள பார்க்கவே முடியறதுல? இங்க நாங்க காலேஜ்குள்ள தான் இருக்கோம், நீங்க தான் காலேஜ்குள்ள இருக்கறதுல நினைக்கிறேங்க. ஏன் இல்ல அப்படி சொல்றீங்க? அப்புறம் உங்க கிளாஸுக்கு வந்தாலும் நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்பங்க வந்தீங்க? காலையில வந்தோம், நீங்க இல்லவே இல்ல. காலையில நாங்க லைப்ரரிக்கு போகும்போது நீங்க வந்திருக்கீங்க. அப்ப லைப்ரரிக்கு போற பழக்கம்லாம் இருக்கு போல.
ஏனிலா நாங்களாம் லைப்ரரிக்கு போக மாட்டேன்னு நினைச்சீங்களோ? அப்படி இல்ல கேக்குற சும்மா. ஏனிலா எப்படி கேட்டாலும் அது ஒண்ணுதானே. ஒண்ணுதான் சும்மா கேட்டு நீங்களா போவீங்களான்னு நினைச்சேன். நாங்களும் லைப்ரரிக்கெல்லாம் போவோங்க. மதியானம் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம் ரியா. நீங்க சாப்பிட்டீங்களா ரியா? நாங்க சாப்பிட்டோம். ஏ ரகு ரியாக்ட் மட்டும் தான் கேப்பீங்களா? உங்ககிட்ட இருந்தா சாப்பிட்டீங்களா? என்னங்க எப்போதும் முகத்தை மூடி வச்சுட்டே இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. அப்படியெல்லாம் எப்போதும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். காலேஜ்குள்ள எப்போதும் திறந்து வச்சிருப்பேன். வெளியில வரும்போது பர்தா போட்டுக்குவேன். இது உங்க கிளாஸ்க்கு வரும்போது தான் பார்த்தா போட்டிருந்தீங்க. ஆனா அன்னைக்கு நான் அப்பதானே வந்தேன். இன்னைக்கு காலையில நான் போட வேண்டிய உங்க கிளாஸ்க்கு வரும்போது. டேய் மச்சான், டைமிங் மிஸ் ஆயிடுச்சுடா. லைப்ரரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன சாவடிச்சிட்டேடா. வாய முடுறா. அப்புறம் எல்லாம் ஒன்னாலதான். என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா. பஸ்ல போவீங்களா இல்ல அப்பா கூட போவீங்களா? சில டைம் பஸ்ல போவோம், சில டைம் அப்பா கூட போவோம். நிஷாந்த் எங்க உங்க அண்ணாவை காணோம்? அவங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்கங்க. ஆமா, நீங்க யாருக்காக வெயிட்டிங்? இப்போதும் ஒரு 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் கூட போயிருவோம். ஓ, அப்ப எப்போதும் அண்ணன் கூட தான் போவீங்களா? ஆமாங்க. ஃபுல்லா அண்ணன் முன்னாடியே தான் சுத்துவோம். அப்ப பாருங்க, அண்ணன் தம்பி பாசம்ன்றது. ரெண்டுமோ உண்மைதான். அண்ணனுக்கு ஒண்ணு தம்பி போயிருவான், தம்பி கொண்டா அண்ணன் போயிருவான். ஃபர்ஸ்ட்ல நாங்க என்ன நினைச்சோம், நீங்க பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. இல்ல நீங்க பஸ் ஏறி போவீங்க, கரெக்டா எங்க அண்ணனும் வந்துருவாங்க. ஓ, அப்ப நாங்க தான் உங்களை அப்ப பார்த்தது இல்லையா? ஆமா, நீங்க பஸ் வந்ததே போயிருவீங்க, இவங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க எப்படி போவீங்க ரகு? நாங்களும் இவங்க அண்ணன் கூட தான். அப்ப ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு போல. ஆமா ரியா, பக்கத்து வீடு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னா உடனே ஓடிடலாம். எங்க நீங்க வேற இவன் கிட்ட போனா அவ்வளவுதாங்க. ஏன் என்னாச்சு ரகு? இவன் போனா இவன் கதையை அழுந்து விட்டுட்டே இருப்பான், அதனால போவே மாட்டேன். இவன் போய் சொல்றானிலா தான் வந்துருவாங்க. பாத்தீங்களா ரகு, எங்ககிட்டயே போய் சொல்றீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன். ஃப்ரெண்டை விட்டு தர முடியுமா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீடோ? நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீடு இல்ல, பக்கத்து பக்கத்து வீடு. எங்களை மாதிரிதான் நீங்களும் சொல்லுங்க. ஆமா, உங்களை மாதிரி தான் பக்கத்து பக்கத்து வீடு. ரகு நிஷாந்த் வாங்க போலாம். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? டே மணி 5டா. ஓ மணி 5 ஆயிடுச்சா? சரியா நிலா, இன்னும் உங்க வீட்ல இருந்து யாரும் வரல? நீ கொஞ்சம் லேட் ஆகும், நாங்க அதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியா, சரி. ஹாய், நான் எப்படினா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்னா. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? நான் சாப்பிட்டேனா. சரி, அப்பா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போனாங்களா? நான் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா போங்கண்ணா. என்னமா டைம், வீட்ல போய் சும்மா தான் உட்கார போறாங்க. இங்கேயாவது உட்காரலாம். உட்காருங்க உட்காருங்கண்ணா. என்னடா ரகு, ஆல் செட் ஆயிடுச்சு போல. என்ன நீங்க வேற கம்முன்னு இருங்கண்ணா. ஏன்டா என்னடாச்சு? அதெல்லாம் இன்னும் செட்டே ஆகலண்ணா. பாவம் பையன், அண்ணன் ஏதாவது பண்ணிட்டா? நீங்க அமைதியா இருந்தாலே போதும்ண்ணா. என்னடா அண்ணனை பத்தி இப்படி சொல்லிட்ட? அண்ணனும் தம்பியும் காதல் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவீங்க போலண்ணா. உனக்கெல்லாம் உதவி பண்ணு நினைச்சா இப்படிதான் பண்ணுவேன். காதலை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி உபத்திரம் பண்ணாம இருந்தா சரிண்ணா. பாத்தியா இல்லையாடா, அண்ணனை இப்படி சொல்லியே. தெரியாம சொல்லிட்டேனா விட்டுருங்க. ஹாய் ஸ்ரீ, நான் சூர்யாவை எங்கேயாவது பாத்தீங்களா? என்னடா உங்க அண்ணனை கேட்கிறேன், நான் சிவாவை கேட்கிறேன்னு நினைச்சேனே. ஏனா சும்மாடா, சூர்யா அங்கதான் இருந்தா இருப்பாரு. அங்கனா எங்கனா? இந்த அண்ணனையே கலாய்க்கிற. சும்மா நான் எங்கனா இருக்காங்க? கிரவுண்ட்ல இருப்பாங்க பாருடா. ஹாய் நிஷாந்த் அண்ணா, எப்படி இருக்கீங்க? இப்ப யாச்சும் கண்ணு தெரிஞ்சுச்சே. அண்ணா உங்களுக்கும் தான், நீங்களும் எப்படி இருக்கீங்க? அங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்டா. இங்க நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், கண்ணு தெரியுதா? ஹாய் நிலா, ரியா எப்படி இருக்கீங்க? பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க அதே காலேஜ்ல தான் படிக்கிறோம், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க தான் பாக்குறது இல்ல. காலையில தான் ஸ்டாஃப் ரூமுக்கு முன்னாடி அவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தீங்க. பனிஷ்மென்ட் வாங்கி நின்னுட்டு இருந்தாடி. என்னடி ஆச்சு? அதுவும் பனிஷ்மென்ட் இவ்வளவு சிரிச்சிட்டு சொல்ற? நேத்து ஃப்ரெண்டுக்கு ஃபீவர்னு லீவ் போட்டு போயிட்டோம். லீவ் போட்டு போனதுக்காடி அந்த பிரச்சனை? லீவ் போட்டு போனதுக்குலமா? லீவ் போட்டு போனதுக்கு இல்லையா, வேற என்னதுக்கு? காலேஜ் வந்துட்டு சொல்லாம வெளியில போயிட்டோண்டி, அதுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து நிப்பாட்டி இருந்தாரு. இப்ப ஃபுல் டே நின்னுட்டு இருந்தீங்களா? ஃபுல் டே நாங்க நிப்பமாடி. கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட்டே ஒழுங்கா செய்யல. இல்லவே இல்லடி. அதுவாது பரவாயில்ல, இவங்களும் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு. ஏமா எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேச வரியா? அப்பா வந்துருவாரு. சரி, நான் போயிட்டு நாளைக்கு வேணா வரேன். நீயும் நிலாவும் மட்டும்தான் இந்த குரூப்ல மிஸ்ஸிங். வேற விட இனிமேல் சேர்ந்துடுறா. நிஷாந்தனா ரகுவனா சாப்பிட்டீங்களா? ஆண்டா, நாங்க சாப்பிட்டோம்டா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனா. என்னன்னா காலேஜ்க்குள்ள உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரியா சொன்ன மாதிரி தான்டா, நாங்க உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களாம் அங்கேயே தானே இருக்கோம். அதான் பார்த்தனேமா, இப்ப பனிஷ்மெண்ட் சொல்லும் போதே பார்த்தனே. ஆமாண்டா, இப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த விதத்திலேயே பார்த்துட்டோம்டா. பிரின்சிபலுக்கு ஒரு வேலை இல்லனா? அப்படி சொல்ற? நான் காலையில சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாரு, நான் கடுப்பாயிருச்சுனா. ஆமாண்டா, அந்த பிரின்சிபலுக்கு ஒரு வேலையே இருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்க போல. பனிஷ்மெண்ட்லாம் வாங்கினது இல்ல, பட் திட்டு வேணா நிறைய வாங்கியிருக்கோம். ஏனா கிளாஸ்க்குள்ள கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க வெளியில நடந்து வந்தாலே எதுக்கு இந்த டைம்ல நடந்து வந்தீங்கன்னு கேட்பாங்க. மொத்தத்துல அந்த பிரின்சிபலே ஒரு லூசுனா. ஆமாடா. சங்கீதா, சரி நான் அண்ணா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. சரி ஸ்ரீ, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. போயிட்டு வாடா. சரி சங்கீதா, போயிட்டு வா. சரிடி.